அந்த குங்குளியத்தை வாங்கி எள்ளெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இப்போ 10 கிராம் குங்குளியம் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க 30 ml வந்து எள்ளெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் போட்டு காய்ச்சினீங்கன்னா இந்த குங்குளியம் இந்த எள்ளெண்ணெயில் உருங்கி தண்ணி மாதிரி ஆயிரும். சரிங்களா? அதுக்கடுத்தது இந்த உருகின பின்னாடி ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த எண்ணெயை ஊற்றி மோர் கடைகிற அந்த இது இருக்கிறீங்களா பிளண்டர், அந்த பிளண்டரை வச்சு நல்லா அடிச்சிங்கன்னா அப்படின்னா அந்த வெண்ணெய் மாதிரி நல்லா உருவாகும். இதுதான் குங்குளிய வெண்ணெய். அது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிளண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வெள்ளையாக வந்து கிடைக்கும். நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும். இந்த வெண்ணெயோட பயன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக இதில் வந்து காடிகாரத்தை வந்து மேலே போட்டு நம்ம இது தீப்பட்ட புண்களுக்கு வந்து நம்மளால் வந்து பயன்படுத்த முடியும். பாதத்தில் எரிச்சல், சுகர்னால நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பாத எரிச்சல் இருக்கும். அந்த பாத எரிச்சலுக்கு வந்து இதை வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ண முடியும். இதை இன்டர்னலாகவும் நிறைய எடுத்துக்கலாம். இப்போ இதை இன்டர்னலாக எடுத்துக்கும் போது இந்த வெண்ணெயானது குடலின் வறட்சி தன்மையை போக்கி குளிர்ச்சி அடைய வைக்கும். ஸோ அதனால் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும்.